இன்று இந்தியாவுடைய 80வது சுதந்திர தின விழா. அதில் ஒரு மிக சிறப்பு தமிழகத்தில் இந்த சுதந்திர தின விழாவில் மக்கள் விரும்பிய, மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை விரும்பி தேர்ந்தெடுத்த, மக்களின் அன்பை பெற்ற எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றிய தருணம். உண்மையிலே தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பி ஒரு பெரிய ஒரு புது அரசு அமைந்தது. இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்ட ஒரு தருணம். உண்மையிலே உணர்வுபூர்வமான ஒரு தருணம். உண்மையிலேயே மக்கள் விரும்பி கொண்டு வந்த ஒரு அரசு, மக்கள் விரும்பிய ஒரு முதல்வர், மக்களின் அன்பை பெற்ற ஒரு முதல்வர் இன்று கோட்டையில் கொடியேற்றியது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து கொடியேற்றியது தருணம். அது சிறப்பாக நடந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் அனைத்து அமைச்சர்களும் வந்து இன்னைக்கு சமபந்தி மக்களோட சமபந்தி இருந்து அவங்களோட இன்னைக்கு எல்லாரும் முடிச்சுப்பாங்க. ஸோ அதை ஒட்டி நான் இன்னைக்கு காளிகாம்பல் கோவிலில் சமபந்தி இருந்திருக்காங்க. எல்லா அமைச்சரும் அந்தந்த இடத்துல தமிழக அரசால் ஒதுக்கப்பட்ட அலோகேட் பண்ண இடத்துல வந்து அவங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து காளிகாம்பல் கோவிலுக்கு அலோகேட் பண்ணப்பட்டது. ஸோ அங்கே வந்து என்னுடைய இன்னைக்கு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றும் முதலாவதா பாடணும் சொல்லிட்டு தொடர்ச்சியா நீதிமன்றங்களிலுமே வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதா பாடணும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நீதியரசர்கள் பலதரப்பட்டு நம்மளுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இதில் எதனால இந்த விஷயத்தை ஒன்றிய அரசு மாற்றினார்கள் என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எப்பவும் இருக்கிற ஒரு வழக்கத்தை மாற்றுவது தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி. ஸோ இருக்கிற ஒரு நார்மல் ஒரு வழக்கம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்தாயின்றப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் சேர்த்து தான் தமிழ்தாய்க்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஸோ அதில் தமிழ்தாயில் இந்தியாவுக்கும் சேர்த்து தான் பாடப்படுது. ஸோ அதனால நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து அந்த மொழி வாரியாக மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்ட பிறகு மொழி சார்ந்த ஒரு பாடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தேசிய பாடல் எல்லாமே இருக்கிறது. ஒன்றும் இதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் அந்தந்த மாநிலத்தில் பாடப்படும். ஸோ இருக்கிற வழக்கத்தை ஏன் மாற்றணும்? அதனால எவ்வளவு தேவையில்லாத சர்ச்சைகள். கண்டிப்பாக அது எந்த காலத்திலும் அது தமிழக அரசில் நம்மளுடைய முதல்வர் என்றைக்கும் அதை அனுமதிக்க மாட்டார். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மையாக பாடப்படும். பெரிய கனவு காண வேண்டாம், பெரிய கனவா காண பிரதமர் சுந்தரன் அவர்கள் பேசியிருக்காரு. தாவேக்காவுடைய கனவு என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது மக்களுடைய ஒட்டுமொத்த கனவா தான் இருக்கும். நீங்க ஒட்டுமொத்த மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்க, எதற்காக வாக்களிச்சாங்க, அதை இன்னைக்கு வந்து முதல்வர் நம்மளுடைய தமிழக முதல்வர் நிறைவேற்றிருக்காரு. தமிழகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. போன வருஷம் இதே நேரம் இப்படி ஒரு மாற்றமா, இப்படி ஒரு லஞ்சம் இல்லாம இருக்குமா, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசு அமையுமா, இல்ல எல்லாமே வந்து இப்படி சீரமைக்கப்படுமா, இப்படி ஒரு தமிழகம் முழுவதும் உட்காந்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்ப்பாங்களா, ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சியும் பார்ப்பாங்களா, சட்டசபை முழுசும் இன்னைக்கு ஜியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஜியோன்னு தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாக்குறாங்க. என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தா பாக்குறாங்க. இப்படி ஒரு மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடி யாராவது வருமானு ஏங்கிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 தலைமுறையா. அது ஒரு நடந்திருக்கு. அது மாதிரி தமிழக மக்களோட ஒட்டுமொத்த கனவு தான் என்று எங்களுடைய அண்ணன் சில புதிய அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. மானிய கோரிக்கையில் நம்ம ஏதாச்சும் அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாமா? இல்ல, அது முதல்வர் என்னென்ன தேவை, எப்பப்ப என்னென்ன தேவை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு. நீங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ரிவ்யூ மீட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு முதல்வர். எல்லாமே ரிவ்யூ மீட்டிங்கை பண்ணிட்டு என்ன தேவையோ மக்களுக்கு தேவையான விஷயத்தை உடனடியாக எந்தவித யோசனையும் இல்லாமல் கண்டிப்பா மக்களுக்கு தேவைன்னா அடுத்த நொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அரசும் வேலைவாய்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் மதுரை இடைக்கால தடை இல்லை, அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் லீகலாக என்னென்ன பண்ணுவோம். ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி கொடுக்கப்பட்டோம். ஏற்கனவே வந்து 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கணும், ஒவ்வொரு இடத்துல கொடுக்கணும். அதனால இதுல எந்த இதுவும் தவறும் இழைக்கப்படுவது. கண்டிப்பா இது வரவேற்கப்பட்டதுதான். தமிழக மக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்டதுதான். ஸோ இதை திரும்ப வந்து ஒரு சில கட்சிகள் இதை வேண்டுமென்ற அந்த மக்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய ஒரு தனி இன்டென்ஷன்ல இதை போய் திரும்ப அவங்க போய் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியினருக்கும் எங்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும். முதல்முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாகவும் உதவியாளர் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளுமா? இல்ல, அது சம்பந்தமான கோரிக்கை சட்டசபையிலே வந்து முதல்வரும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்வர் எல்லா விஷயத்தையும் மற்ற முதல்வர் மாதிரி இல்லை. நீங்க ஒரு விஷயம் கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டால், நேற்று வந்து வழக்கறிஞர்கள் சார்பாக கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. வழக்கறிஞர்கள் இருந்து எம்எச்எல் இருந்து வந்து கொடுத்தாங்க. உடனடியாக அப்போவே ஆலோசனை தொடங்கிவிட்டு இதுல என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதுல எது சரியாக இருக்கும், என்னென்ன உடனடியாக தேவைன்னு சொல்லி அப்போவே ஆராய ஆரம்பிச்சு விட்டார். ஸோ மற்ற முதல்வர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா என்ன தேவையோ கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் உடனடியாக ஆராய்ந்து அதுக்கு என்ன தேவைன்றதை நடவடிக்கை எடுக்கிற வேலையை தான் இருக்காரு. ஏற்கனவே சட்டசபையில் அது சம்பந்தமான கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. முதல்வர் கண்டிப்பாக அது சம்பந்தமாக ஆராய்ந்து என்ன தேவையோ கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முடிவெடுப்பாங்க.